ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேச்சுலர் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா சோயா சங்க்ஸ் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 100 கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 100 கிராம் சோயா சங்க்ஸு ப்ளஸ் சுடுதண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த சுடுதண்ணியில் அந்த 100 கிராம் சோயா சங்க்ஸை போட்டுக்கோங்க. அப்படி போடும்போது அந்த சுடுதண்ணிலே அது அப்படியே வெந்துடும். அந்த சோயா சங்க்ஸ் வெந்துடும். அது ஒரு 5 to 7 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. Few minutes later. நல்லா அந்த சோயா சங்க்ஸ் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த சோயா சங்க்ஸ் எல்லாம் பெருசாக வந்துருச்சு. இப்போ இது நான் வந்துட்டு பெரிய சோயா சங்க்ஸ் வாங்கியிருக்கேன். நீங்கள் வேணால் சின்னதாக இருக்கும், அது வேணால் வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பேச்சுலருக்கு ரொம்ப ஈஸியாக வாங்கி சமைக்கலாம். வெறும் 10 நிமிஷத்தில் ஈஸியாக சமைச்சு முடிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா 100 கிராம் வெறும் 15 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், பெரிய சோயா சங்க்ஸு. ஆனால் நான் வாங்கிறதுக்கு பெரிய சோயா சங்க்ஸு. நீங்கள் வந்துட்டு சின்னதை வாங்கிக்கோங்க. சின்னது வாங்கினா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது எப்படி நான் வந்துட்டு தண்ணி வடிச்சிருங்க. அந்த தண்ணியை வடித்து வச்சுட்டு இப்போ நார்மல் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இது வந்துட்டு இப்போ இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி புழிஞ்சிங்கன்னா அந்த சோயாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். அது ஒரு தட்டில் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் நீக்கி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வந்து சின்னதாக வாங்கிக்கோங்க. சின்னதாக வாங்கினா கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பெருசாக வாங்கினா இந்த மாதிரி கட் பண்ணினா தான் நல்லா மசாலா உள்ளே இறங்கும். அடுத்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் தக்காளி. இது மட்டும் போதும். சோயா சங்க்ஸ் ஈஸியாக 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். பேச்சுலருக்கு பயங்கரமான ஒரு ரெசிபி இது. அடுத்து இப்போ நம்ம இது வந்துட்டு தாளிதல் பார்க்கலாம். இதுக்கு தாளிதலுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து டயட்டில் இருக்கேன், ஜிம்முக்கு போகிறனால டயட்டில் இருக்கனால எண்ணெய் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன். அதனால் 2 மூடி மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 மூடி மட்டும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா எண்ணெய் இருந்தால் குழம்பு எல்லாமே நல்லாயிருக்கும். சோயா சங்க்ஸ் அதே மாதிரி தான். எண்ணெய் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடுகு இந்த அளவு எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கடுகு நல்லா பொரியுது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது 3 சேர்த்துக்கோங்க. அதுலேயே இந்த வெங்காயம் நல்லா வணங்கணும், பொன்னிறமாக வணங்கணும். வணங்குற வரைக்கும் வணங்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா தக்காளிலாம் வெந்து இதாகிடுச்சு. நல்லா வணங்கிடுச்சு. தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு கொஞ்சம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 100 கிராம் எடுத்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அதுவே போதும், அதுவே அதிகமானது. நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்காங்க குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து கறி மசாலா தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கறி மசாலா தூள் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து மிளகாய்த்தூள் காரத்துக்கு லைட்டாக, கலருக்கும் காரத்தூள் சேர்த்து லைட்டாக மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதுவே காரமாக தான் இருக்கும். இது கலருக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் லைட்டாக சாம்பார் தூள் கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ மசாலாலாம் போட்டாச்சு. உங்கள் வீட்டில் இருக்க மசாலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ இது கிளறி மட்டும் விட்டுறலாம்.
மசாலா வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி கிண்டிக்கோங்க. மசாலா வாசனை போகிற வரைக்கும் கிண்டிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா மசாலா வாசனை அடிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மசாலாலாம் பச்சை வாசனை போய் இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இது கூட சோயா சங்க்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இதை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. அந்த மசாலாலாம் போய் நல்லா அந்த சோயா சங்க்ஸ்குள்ளே போகணும். அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அப்படியே லேசாக கிண்டி விட்டே இருங்க. இந்த மாதிரி அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே போகும். Few minutes later. ஓகே, பாருங்கள், நல்லா அந்த சோயா சங்க்ஸோட அந்த மசாலா நல்லா ஒட்டி வந்துருச்சு. அவ்வளோதான், சோயா சங்க்ஸ் ரெசிபி முடிஞ்சு. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். முக்கியமாக பேச்சுலர்ஸ் வெறும் 4 பொருளை வச்சு நீங்களே செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் யார் வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். ஜிம்மு போகிறவங்க கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். 4 பொருளை வச்சு செஞ்சு முடிக்கணும்னா சிம்பிளான ரெசிபி சோயா சங்க்ஸ் தான். மறக்காமல் பேச்சுலர் குக்கிங்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லிக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நானும் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.